வாசிக்க கேட்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் 24 அதிகாரம் 15 வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார்வோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாகவே இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை உருவாக்கின இந்த தேவன் அவரை சேவிக்கிற அந்த ஜனம், அது உண்மையாகவே பாக்கியம் பெற்ற ஜனம். அன்பானவர்களே, அது ஒருவேளை உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு புரியலைனாலும் அந்த மறுஜென்ம காலத்திலே இந்த சரீரத்திலிருந்து அந்த ஆத்மா பிரியும் பொழுது தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய அந்த மகிமை அவர்களுக்கு புரிய வரும். கர்த்தரை சேவிக்கும் ஜனம், அது பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தேடுகிற குடும்பம், அது பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஆத்துமா, அது பாக்கியம் பெற்றது. கர்த்தரை சொந்த இரட்சகராகவும் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அந்த ஜனம் பாக்கியம் பெற்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஜனம், தேவன் ஒருவரே தேவன் என்று அப்படியாய் அறிக்கையிட்டு அவரை சார்ந்து நிற்கிற ஒரு கூட்டம், கர்த்தரை சேவிக்கும் மக்கள், அவர்கள் பாக்கியம் உள்ள சந்ததி. என கண்பானவர்களே, பாருங்க, இந்த பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமோ அதை விட அவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் அவ்வளவு பெரிய தேவன். கர்த்தர் பெரியவர். அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், இந்த பூமி அவருக்கு பாதபடி. அப்போ அவர் எவ்வளவு பெரிய தேவன். அப்ப அவரை சேவிக்கிற ஜனம், அவரை சேவிக்கிற கூட்டம், அவரை பின்பற்றுகிற ஜனம், அவருடைய உபதேசங்களை கேட்கிற மக்கள், இவர்கள் நீதிமான்களாய் மாத்திரமல்ல, அவர்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். என கண்பானவர்களே, நான் சொல்லுவேன், தேவனுடைய பெரிதான கிருபை என்னவென்றால், அவர் நம்மை தேடி வந்தது, அவர் களிமண்ணை சுத்தம் பண்ணது, அவர் உலகத்திலிருந்து இந்த களிமண்ணை வேறு பிரித்தது, இந்த களிமண் மேலே அவருடைய அபிஷேகத்தை வைத்தது. உண்மையாகவே சொல்லுகிறேன், அவர் பெரியவர். அவர் நமக்கு கொடுத்த பிள்ளை என்கிற அந்த பாக்கியம், அது மேலான ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் விட அது கோடி மடங்கு பெரியது. அவருடைய பிள்ளை என்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட அவரை எந்த காலத்திலும் சேவிக்கிற அந்த அனுபவம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இந்த உலகத்தில் விலை மதிப்பற்ற அநேக பொருட்கள் இருக்கு. அது வீடுகளோ, கார்களோ, தங்க நகைகளோ, வைடூரியங்களோ, எவ்வளவோ விலையேறப்பட்ட காரியங்கள், அநேக பொருட்கள் இந்த உலகத்தில் உண்டு. பாருங்க, ஒருத்தர் இன்டர்வியூ எடுப்பதற்காக ஒரு பிரபலமான ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ அந்த வீட்டுக்கு நுழையும் பொழுது ஒரு அழகான ஒரு செவரில் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க. அப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது, இந்த பெயிண்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னும் போது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு அவர் கேட்கும்போது, அந்த வீட்டினுடைய ஓனர் சொல்கிறாரு, ஆமாம், அது எவ்வளோ ரேட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு இவர் அந்த இன்டர்வியூ எடுத்தவரை பார்த்து கேட்டார். இவ்வளவா இருக்கும், அவ்வளவா இருக்கும் ஒரு கணிப்போடு சொன்னார். அப்போது அந்த வீட்டில் இருந்த அந்த மனிதன் சொன்னாப்புல, அந்த பெயிண்டிங்குடைய விலை பார்த்திங்கன்னா எவ்வளோ கோடின்னு சொன்னார்னா, அது பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபாய் அதனுடைய பெயிண்டிங்குடைய விலை.
அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இன்டர்வியூ எடுத்தான் பாருங்க, அவன் அப்படியே வாயை பிளந்துட்டான். என்னது, இந்த பெயிண்டிங் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஓரமாக மாட்டி வச்சிருக்கிற பெயிண்டிங் 2 கோடி ரூபாயா? எனக்கு அன்பானவர்களே பாருங்க, இவையெல்லாம் ஒரு இடத்தில் இந்த விலையேற பெற்றது இருக்கும் என்றால் அவர்கள் வாயை பிளந்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், சாதாரண மனிதர்களாகிய நம்மை விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இன்றைக்கு நம் கையிலே உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற பொக்கிஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! அவர் விலையேற பெற்றவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் எஜமான், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் வாயின் சுவாசத்தினாலே, அவருடைய வாயின் வார்த்தையினாலே, அவருடைய கையின் கிரியையினாலே, அவருடைய பலத்தினாலே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் உண்டாக்கின தேவன். அவ்வளவு பெரிய தேவனுக்கு நாம் பிள்ளைகள் என்கிற ஒரு சேவிக்கும் பாக்கியம், அது எல்லா பொருட்களை காட்டிலும், எல்லா விலை மதிப்புள்ள காரியத்தை காட்டிலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் நம் தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் விலையேற பெற்றவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா! அவர் ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சில மதிப்புகள் தெரியாது. சில விஷயம் நம்ம பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பு தெரியாது. அது போன உடனே ஆஹா, அந்த காரியம் இப்போ இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சில மதிப்பு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி தேவனுடைய காரியத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் அன்பானவர்களே. இந்த சுவாசத்தை கொடுத்த தேவனுக்காக இந்த சுவாசம் போகிற வரைக்கும் அவர் ஒருத்தரையே நான் சேவிப்பேன் என்கிற முடிவிலே நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் அடுத்த சந்ததிகளும் தீர்மானம் செய்யும் என்றால் நீங்கள் பெரிய பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பக்கத்தில் திரும்பி, இந்த உலகத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை விட அந்த வெளியேற பெற்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனை சேவிக்கும் பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது அன்பானவர்களே. அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தின்படி நாம் நமக்கு பின் வருகிற சந்ததிக்கும் நாம் அறிவிக்க போகிறோம் அவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா! நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஒவ்வொரு முறையும் மிகவும் சந்தோஷப்படுகிற ஒரு தருணம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி ஏறும் பொழுது, பலிபீடம் ஏறும் பொழுது ஒரு சைடு நடுக்கம், ஒரு சைடு பயம் இருந்தாலும் வேறு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கும் அன்பானவர்களே. காரணம், இந்த உயிருள்ள தேவனுடைய வார்த்தை சொல்ல அந்த பாக்கியம் கிடைக்குது பாருங்க. அது மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு அன்பானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, நான் பிறப்பிலே கிறிஸ்தவன் அல்ல, என் குடும்பம் கிறிஸ்தவ சார்ந்த குடும்பமும் கிடையாது. என்னுடைய தகப்பன் தாயும் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்களுக்கு முன்பதாக இருந்த குடும்பமும் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாங்கள் முழுவதும் வேறு மதத்தினர். ஆனாலும் தேவன் பாருங்க, அவருடைய சுத்தமான கிருபை 2008 தேவன் என்னை சந்தித்து அவரை ரட்சிப்புக்குள் என்னை நடத்தி என்னை பரிசுத்தப்படுத்தி வேறுபடுத்தி இன்னைக்கு தேவன் ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார் என்றால் உண்மையாகவே அது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமாய் நான் கருதுகிறேன் அன்பானவர்களே. அந்த பாக்கியம் நிறைந்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் குடும்பங்களும் பிள்ளைகளும் அடுத்த சந்ததிகளும் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்களுடைய சிந்தனையும் நிலையும் ஒரே மாதிரியாக இருக்காது. அவர்கள் அற்புதங்கள் நடக்கும் பொழுது அவங்க கர்த்தரை சேவித்தார்கள். பாடுகள் மத்தியிலே கர்த்தரை புறக்கணித்தார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்தார்கள். இந்த காரியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மனிதன் அந்த பார்த்தீங்கன்னா ஒரே மனதோடு இருக்கிற சுபாவம் கொண்டுள்ளவனாய் இல்லை, ஆனால் அந்த இரு மன காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா! ஒரு 2 மனசா 2 மனமா என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரே மனமாய் காணப்பட வேண்டும் அன்பானவர்களே. அப்போ தேவனை மறக்கிற ஒரு கூட்டமாய் அந்த இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மத்தியிலே எழுந்து
யோசுவா சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையும் சேவிப்போம் அப்படின்னு சொல்லலை. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையும் சேவிப்போம்னு சொல்லலை. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம், கர்த்தரை மட்டுமே சேவிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேரால் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆமென். யோசுவாவுக்கு தெரியும் யோசுவா எங்கே இருந்தார், எங்கே அவர் ஒரு ஊழியக்காரனாக கூட அவர் எகிப்திலிருந்து புறப்படலை. ஊழியத்திற்கும் யோசுவாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா ஊழியம் செய்ய மோசே இருக்கிறாங்க, ஆரோன் இருக்கிறாங்க, ஆரோனுக்கு இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்திற்கும் இந்த யோசுவாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையை முடிக்கும் தருவாயினத்தில் யோசுவாவினுடைய புஸ்தகம் 24 அது அப்படியே கடைசி அவர் மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்பதாக பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேன்னு எத்தனையோ இடத்துல படித்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு தெரியும் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்த ஒரு தேவன், இந்த செங்கடலை பிளந்து எங்களை அழகாய் வழி நடத்தின தேவன், இந்த யோர்தானை அதிகமாய் மகிமையாய் எங்களை கடக்க வைத்த தேவன், இந்த எரிகோவை உடை தெரிந்து எங்களை சத்துருக்களுடைய கையில் எங்களை ஒப்பு கொடுக்காம எங்களை ஆசீர்வதித்து அவளை மேற்கொள்ள வைத்த தேவன், இப்படி தகுதி இல்லாத என்னை இந்த எல்லா சத்துருக்களும் மடங்கடிக்கும்படி எனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறாரேன்னு யோசுவா உள்ளத்தில் நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தினார். அன்பானவர்களே, தகுதி இல்லாத என்னை அந்த லட்சங்களுக்கு ஒரு ஊழியக்காரனா மாத்தினாரேன்னு சொல்லி, அவர்தான் என் தேவன், அவர் மட்டும்தான் என் தேவன், அவர் ஒருத்தரே தேவன் சொல்லி அத்தனை ஜனங்களுக்கும் முன்பதாக எழுந்து நின்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்றால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வார்த்தை அந்த நாட்களிலே வேறு யாரும் சொல்லவில்லை. இஸ்ரவேலில் இருந்த மூப்பர்கள் சொல்லவில்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த மற்ற மனிதர்கள் சொல்லவில்லை. ஆனால் யோசுவா அவர் சொல்லுகிறார், இந்த இரு மனமுள்ள மக்களை பார்த்து, அந்த இரு மனதோடு கர்த்தருக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் இருக்கிற இந்த மக்களை பார்த்து யோசுவா சொன்னார், எவர் சேவித்தாலும் சேவிக்கலனாலும், யார் அவருக்கு உண்மையாய் இருந்தாலும் இல்லை என்றாலும், நான், என் மனைவி, என்னுடைய மகன், என் பிள்ளைங்கள், அடுத்த காரியம் முழுவதும் நாங்கள் கர்த்தரை மட்டுமே சேவிப்போம் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அன்பானவர்களே பாருங்க, அதற்கு பின்பதாக அவர் கோத்திரம் கோத்திரமாய் நிலங்களை பகிர்ந்து கொடுத்தார், கோத்திரம் கோத்திரமாய் சுதந்திரங்களை கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், யோசுவாவினுடைய சந்ததிக்கு தேவன் அனுகூலமாயிருந்தார், தேவன் துணையாயிருந்தார், தேவன் பராக்கிரமசாலியாயிருந்தார். காரணம், அவர் எடுத்த ஒரு முடிவு என்ன தெரியுமா? நான் எந்த காலத்திலும் அவரை ஒருத்தரையே நாங்களும் என் அடுத்த தலைமுறைகளையும் சேவிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசுவா மரித்த பின்னு கூட அவர் எடுத்த ஒரு முடிவு நீங்க நல்லா கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு பரிசுத்தவான் இறந்து போனார்னா அதோடு கர்த்தர் அந்த ஜனங்க விட்டுருப்பாங்க. ஒரு கிதியோன் எழும்பினா அந்த கிதியோன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்கள் கர்த்தருக்குள் இருப்பாங்க. கிதியோன் மரித்த பின் கர்த்தரை விட்டு அவங்க பாகாலை நம்பி போயிடுவாங்க. இதே மாதிரி நியாயாதிபதிகளில் பல பேரை நீங்க பார்க்கலாம். தெபோரால இருந்து சிம்சோன்ல இருந்து பல பேரை பார்க்கலாம். ஆனால் இந்த யோசுவா மரித்த பின்னும் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவங்க இருந்த அத்தனை வயது இந்த பூமியில் அவங்க இருந்த நாளெல்லாம் கர்த்தரையே சேவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதை தவிர வேற பெரிய ஆசீர்வாதம் இல்லை அன்பானவர்களே. நாம சேவிக்கிற தேவனை நாம் அடுத்த சந்ததிக்கு வைத்துட்டு போக வேண்டும். நாம் ஆராதிக்கிற அந்த தேவனை அதே இடத்துல நம்முடைய சந்ததிகள் இன்னைக்கு உட்கார்ந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நீங்கள் மரித்து போயிட்டீர்கள் என்றால் உங்களோடு தேவனுக்கும் உங்க குடும்பத்திற்கு இருக்கிற ஐக்கியம் காலி. நீங்க இன்னைக்கு மரித்து போவீர்கள் என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு உங்களோடு கூட முடிந்துவிடும். ஆனால் யோசுவா எடுத்த ஒரு முடிவு, அவர் சந்ததிகள் மூப்பர்கள் அத்தனை நாட்கள் பூமியில இருந்த பொழுதும் அந்த பரிசுத்தவானுடைய வழிநடத்துதல் பூமியில இல்லாத பொழுதோ ஜனங்கள் யோசுவாவின் தேவனை சேவித்தார்கள். இதாங்க ஆசீர்வாதம். அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் சேவிக்கிறதுனால எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கேடகம், எவ்வளவு பெரிய மகிமை நம்மளை சூழ்ந்து இருக்கிறது என்று இந்த செய்தியில நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், இந்த பூமியில நான் இருக்கிற வரைக்கும் நானும் என் குடும்பங்களும் கர்த்தர் ஒருவரையே சேவிப்போம்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறார். ஒரு பெரிய உடன்படிக்கை நாளா இன்றைக்கு உங்களுக்கு மாறப்போகிறது. தேவன் உங்களுடைய பலிகளை அங்கீகரிக்கும்படி உங்களோடு தனித்துவமாய் ஒரு உடன்படிக்கையை செய்ய விரும்புகிறார். அந்த உடன்படிக்கை உன்னோடு கூட இல்லாமல் உன் அடுத்த அத்தனை தலைமுறைகளுக்கும் அந்த உடன்படிக்கை வரப்போகிறது. அந்த உடன்படிக்கையை சந்திக்கும்படி, பலப்படுத்தும்படி, அதை மகிமைப்படுத்தும்படி, அதை ஸ்திரப்படுத்தும்படி தேவன் இன்றைக்கு நாளை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பார்களே, அதனால தான் இன்னைக்கு காலியாக இருக்கு சபை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. பலர் முயற்சி செய்தாலும் சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. அவருக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில இருக்கிற அந்த உடன்படிக்கையை பலப்படுத்துகிற ஒரு தேவன் பலப்படுத்துவாருங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் என்ன ஆஸ்தி இருந்தாலும், என்ன வீடு இருந்தாலும், என்ன சொத்து இருந்தாலும், என்ன சுதந்திரம் இருந்தாலும், கர்த்தரை ஒரு குடும்பம் சேவிக்கவில்லை என்றால் அது வாழ்ந்தாலும் உயிரோடு இருந்தாலும் அது செத்ததற்கு சமானம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் பாவம் பண்ணும், ஆனால் நீங்களும் நானும் அவரை சேவித்து உண்மையா இருக்கணும். உலகம் அவரை துக்கப்படுத்தும், ஆனால் நீங்களும் நானும் அவரை சேவிக்கும்படி உண்மையா உத்தமமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் மற்ற காரியங்களை பணிந்து கொள்ளும், ஆனால் அதற்கு முன்பதாக நாம் ஒரு நாளும் பணிந்து கொள்ளக்கூடாது. நாம் தேவன் ஒருவருக்கே நாம் தலைகுடைய வேண்டும். நாம் தேவன் ஒருவருக்கே நாம் மண்டியிட வேண்டும். தேவன் ஒருவருக்கு மாத்திரமே நாம் உண்மையும் உத்தமமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறீங்க, நானும் என் குடும்பமும் அவர் ஒருத்தரை தவிர வேற யாரையும் சேவிக்கப்படுறது போறதில்லை? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களோ, இன்றைக்கு தேவன் உங்களோட உடன்படிக்கை செய்ய போகிறார். இன்றைக்கு தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்ட், அது புதுப்பிக்கப்பட போகிறது. எத்தனையோ நாட்கள் தேவனை நெருங்க முடியணும்னு விரும்பினாலும் நெருங்க முடியவில்லை. காரணம், உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிளவு உள்ளது. எவ்வளவோ நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஆனால் ஜெபிக்க முடியவில்லை. தேவனுக்கும் எனக்கும் ஒரு இணைப்பே வரமாட்டேங்குது, ஒரு கனெக்டே வரமாட்டேங்குது. நான் தேவனை இணைந்து நெருங்கி அவரோடு கூட உறவாடணும், ஏனேக்கோ போல சஞ்சரிக்கணும், எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல பிரதர். நான் என்ன பண்ணணும்னா, அதற்கு தேவைத்தான் உடன்படிக்கை. உடன்படிக்கை வரும்பொழுது உனக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாலம் போற பாவங்கள் அது சுத்தமாக்கப்பட்டு அந்த பாலத்திலே கிறிஸ்துவின் சிலுவை போடப்பட்டு நீ கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் ஆண்டவருடைய கிருபைக்குள் நீ போகும்படியாய் பலமான ஒரு உடன்படிக்கை தேவன் இன்றைக்கு உன்னை பலப்படுத்தும்படி விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனிதனோடு கூட உடன்படிக்கை வரும் என்றால் அவனுக்கு அநேக சொப்பனங்களின் மூலமாய் தேவன் பிரத்யட்சமாய் பேசுவார், தரிசனங்களின் மூலமாய் பிரத்யட்சமாய் பேசுவார். அந்த உடன்படிக்கையின் மூலமாய் அவனுக்கு அடுத்து நடக்க போகிற காரியங்களை தேவன் தெரிவிப்பார். அடுத்து சாத்தான் போடுகிற திட்டங்களை அவனுக்கு தெரிய பண்ணுவார். அதை வைத்து அந்த பரிசுத்தவான்கள் ஜெபித்து உடன்படிக்கையின் நிமித்தம் எந்த கொள்ளை நோயும், வாதையும், பலவீனம், மரண ஆவியோ அந்த உடன்படிக்கையின் மூலமாய் உன்னையும் குடும்பத்தையும் தொடாதபடி அநேக பெரிய கிருபையை தேவன் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு நாள் இன்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஐயா கையை உயர்த்துங்களா, அசைங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுடைய மதிப்பு 60 லட்சம்னு வைங்க. அதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்சம் இருக்காதா? 60 லட்சம் வீட்டுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 1 லட்சம் இருக்கும். ஒரு பாண்ட், அது உனக்குரியது, நீ வாங்கி இருக்கிறது, அது உன் பெயரில் வரும், அது எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கும் உன் சந்ததிக்கும் உரியதுன்னு ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பல லட்சம் இருக்கும் என்றால் தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கையில் ஒரு பாண்டை போடுறாரு பத்தியா? நான் சொல்றேன், இது லட்சத்தை விட பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இன்றைக்கு வரைக்கும் 2017 இன்றைக்கு வரைக்கும் நான் தேவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கையில் தேவன் உண்மையுமாய் உத்தமமாய் இருக்கிறார். நான் என்ன காரியத்திற்காய் உடன்படிக்கை செய்துட்டு நான் ஊழியத்திற்கு வந்தேனோ அந்த உடன்படிக்கையிலே தேவன் என்னை கண்ணும் கருத்துமாய் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார். நான் தேவனுடைய ஊழியத்திற்கு வரும்போது சொன்னேன், ஆண்டவரே, நான் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். நான் உமக்கு உண்மையாய் நிற்பேன். இந்த ஊழியத்தில் நீர் என்னோடு கூட உண்மையாய் இருப்பீரா? நான் இப்படிப்பட்ட கட்டுள்ளவர்களுக்காய் ஜெபிப்பேன், நோயுள்ளவர்களுக்காய் ஜெபிப்பேன், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பேன், பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரத்தை பயன்படுத்துவேன். ஆனால் ஒரு சாத்தானும் என் சரீரத்தையோ என் மனைவியையோ என் பிள்ளையோ என்னை அடுத்து வருகிற அத்தனை தலைமுறைகளுக்கும் எந்த கொள்ளை வியாதிகளும், எந்த விதமான ஆவிகளுடைய அச்சுறுத்துதலும், எந்த பிள்ளி சூனியத்தை கையில் எடுத்தாலும் அவை வாய்க்காமல் போக, என்னை நெருங்காமல், என் குடும்பத்தை நெருங்காதபடி என்னோடு உடன்படிக்கை பண்ண உமக்கு சம்மதமா என்று நான் கேட்ட பொழுது தேவன் அழகாய் ஆவிக்குரிய ரீதியிலே என் பக்கத்திலே வந்து அவர் ஒரு பத்திரத்திலே கையெழுத்து போடுவதைப் போல் அவர் போட்டு, இதற்கு நான் உண்மையும் உத்தமமான தேவனாய் உனக்காக நிற்பேன் என்று சொன்னார். 8 வருடம் ஆகிறது அன்பானவர்களே. கர்த்தருடைய பெரிதான கிருபை, தேவனுடைய பெரிதான மகிமை. எந்த வியாதி உள்ளவர்களுக்காய் ஜெபித்த பொழுது எந்த வியாதியும் என்கிட்ட வந்ததும் இல்லை. எந்த தலைவலிக்காய் ஜெபித்த போது தலைவலி வரையில, கேன்சருக்காய் ஜெபித்த பொழுது அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நான் கண்ணார பார்ப்பேன். கட்டுண்டவர்களுக்காய் ஜெபித்து விட்டு வரும்போது அவைகள் எனக்கு முன்பதாய் வந்து நிறுத்தும், என்னை அச்சுறுத்தும். உன் பிள்ளையை நான் முறித்து விடுவேன் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறது. ஊழியத்தில் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் பயப்படலாம், பல நேரம் சொல்வதில்லை. ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை உடைப்பேன், உன் பிள்ளையை இன்றைக்கு நான் முழுவதுமாய் நாசம் பண்ணி போடுவேன், உன்னால் முடிந்தால் காப்பாற்று. எத்தனையோ முறை சத்தம் என் காதுகளிலே உங்களுக்காய் ஜெபித்த பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருந்த சத்துரு என்னை பயமுறுத்த நெருங்கினாலும் அதை குறித்து நான் கண்டு கொள்ளவே இல்லை. காரணம், நான் என் தேவன் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கிறார். நான் அந்த உடன்படிக்கை உண்மையாக இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை உடஞ்சி போகாத அளவுக்கு டெய்லியும் ஜெபம் பண்ணி ஒருத்தன் காத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரோடும் ஒரே உடன்படிக்கை அல்ல. சிலர் ஊழியத்திற்கு வரும் பொழுது உடன்படிக்கை போடுவாங்க, ஆண்டவரே நான் ஊழியத்திற்கு வரேன், யார் கையை நான் எதிர்பார்க்க மாட்டேன், நீங்களாம் என்னை 3 வேளையும் போஷிக்கணும். சிலர் அப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஸோ அதில் பல்வேறு காரியங்கள் இருக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அப்போது பாருங்க, அந்த உடன்படிக்கைக்கு தேவன் உண்மையாக இருப்பார். இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் இந்த பூமியிலே இல்லை என்றாலும் அந்த உடன்படிக்கை உடையாமல் அது சரியாய் தன் சந்ததிகளுக்குள் அதை கர்த்தர் கொண்டு வந்து அந்த உடன்படிக்கையினால் அவர்களை பிளஸ் பண்ண தேவன், பிளஸ் பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஆமேன். எலியாவின் நாட்களிலே இஸ்ரவேலுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கை உடைந்தது. சாமுவேல் நாட்களிலே இஸ்ரவேலர்களோடு கர்த்தர் பண்ண அந்த உடன்படிக்கை மனுஷர்கள் தேவனை மறந்து அந்நிய காரியங்களை பின்பற்றினால் உடைந்து போனது. நம்மளுடைய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என்னோடு என்ன உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுறாரோ என் மூச்சு நிற்கிற வரைக்கும் அதுக்கு நான் பாத்திரவனாக இருக்கணும். அதுக்கு தான் சரியான ஜெபம் பண்ணணும். அந்த உடன்படிக்கை ஒருத்தனுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே இருள்கள் வரும், அங்கே முழு பாதிப்பையும் சந்ததிகளுக்குள் சாத்தான் தன் பக்கம் வேரோடு இழுத்து கொண்டு பாதாளத்துக்கு நேராய் திருப்புவான். அவர்கள் மோட்சத்தை அடைய முடியாது, பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. அப்போ அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளவு கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்பீங்க? கர்த்தரை சேவிப்போம். சில பேருக்கு ஆமாம் சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், என்ன மாற்றம் வந்துச்சு? ஒரு மாற்றம் எனக்கு வரலையே, என்ன ஒரு பெருசாக இது நடந்துச்சு கேட்குறீங்கல்ல? உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய் சத்ரு வெள்ளம் போல எழும்பும் போதும்
அந்த கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றி உன்னை எவ்வளவு கருத்தாய் பாதுகாக்கிறார் என்கிற அனுபவம் உனக்கு ஒவ்வொரு நாளும் புரிய வேண்டும். ஏன் என்னை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார் என்று அந்த வேல்யூ உனக்கு புரியணும். ஏன் ஆண்டவர் இந்த சபையில் எனக்கு வச்சிருக்கிறார், அந்த சபையினுடைய வேல்யூ உங்களுக்கு புரியணும். ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளவு நேசிச்சு இவ்வளவு தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்றாரே, நான் எதுவுமே அவருக்காக பண்ணல. அப்ப நீ எவ்வளவு வேல்யூபிளா அவர் கண்ணும் கருத்துமாய் உன்மேல் அப்படியாய் அன்பு கூறுகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. அவரை சேவிக்கிற ஜனம் அது ரொம்ப பாக்கியம் பெற்றவை. அப்போ அவரை சேவிக்காத ஜனம் என்ன ஆகும்னா, அந்த பாக்கியத்தை இழக்கும் பொழுது அவருடைய குடும்பங்களிலே எப்படிப்பட்ட இருள்கள் சூழும் என்கிறதை நான் 4 உதாரணங்களாக இப்பொழுது நடந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் விவரிக்க விரும்புகிறேன். இந்த 4 காரியங்களும் ஏதோ ஒரு மாசத்திற்கு முன்பதாய் நடந்த காரியம் அல்ல. இதே மாசம் ஒரு நாளைக்கு முன்பதாய் நடந்தது, 6 நாளைக்கு முன்பதாய் நடந்தது, 2 வாரத்திற்கு முன்பதாய் நடந்தது. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை உன் ஆத்துமாவிலே நீ கேட்டுப்பார். பாருங்க, இந்த ஓடும் ரயிலில் யாரை தள்ளி விட்டாங்க? ஒரு கர்ப்பிணி பெண், 4 மாதமான ஒரு கர்ப்பிணி பெண். ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு வளர்ந்த பையன் இருக்கான். அவங்களுடைய 19 வயது வருட கனவு, 19 இயர்ஸ் ஒரு கனவு என்னன்னா, ஒரு பெண் பிள்ளை வேண்டும். அவன் கணவர் விருப்பப்பட்டார், அவங்க மனைவி இதற்காக விருப்பப்பட்டார், அவருடைய குடும்பத்தார் இதற்காக விருப்பப்பட்டாங்க. 19 வருட கனவு, ஒரு பெண் குழந்தை வேணும் என்று. அவங்க ஒரு டெய்லர் வேலை செய்கிறவங்க. அவங்க இப்படியாய் தனியாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாலியல் தொல்லைகளை கொடுத்து ஒரு கொடூர அரக்கன் அந்த காரியத்தை செய்த பொழுது அந்த இடத்துல அந்த உள்ள யாரும் இல்லாதனால் அவர்கள் கத்தினாங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க, நான் உன் அக்கா மாதிரி, தப்பு பண்ணாத அப்படின்ட்டு தன் வயிற்றில் கையை வைத்து, நான் கர்ப்பமாக இருக்கிறேன், எதை சொன்னாலும் அந்த அரக்கனுக்கு கேட்கவில்லை. அவன் தவறாய் நடந்து கொண்டான். இது மகள் கத்த 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 யாராவது வந்தால் நம்மளை பிடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் இருந்து அவளை அப்படியே தள்ளி விட்டான். பாருங்க, இந்த கர்ப்பிணி பெண் ட்ரெயினில் இருந்து கீழே விழுந்து கை கால் முறிந்து படுகாயம். வேலூரில் கொண்டு போய் அவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. நேற்றைக்கு செய்தி வருகிறது, அவங்களுடைய 19 வருட கனவு நேற்றைக்கு வயிற்றில் அந்த குழந்தை மரித்து போனது என்று செய்தி வந்தது. அந்த குடும்பம் அழுகிறார்கள். கர்த்தரை சேவிக்காத ஜனத்திற்கு வரும் நிந்தையை உங்களுக்கு தெரிய வேண்டும் அன்பானவர்களே. தேவன் எப்படி நம்மளை கிருபையாய் அவர் நம்மளை காக்கிறார் என்பது இன்னைக்கு பல பேருக்கு புரியல. பாருங்க, இந்த வாரம் இந்த கிளாம்பாக்கம் என்கிற அந்த பஸ் டிப்போல நடந்த ஒரு காரியம் தெரியுமா? 18 வயது மகள், தமிழ் பேச தெரியாத ஒரு மகள், இரவு தன்னுடைய பயணத்தை முடித்து விட்டு நைட் 12 மணிக்கு வந்து கிளாம்பாக்கத்தில் இறங்குறாங்க, ஆட்டோ ஏறுறாங்க. 60 வயது தன்னுடைய அப்பாவை போல் இருக்கிற தோற்றம் உள்ள ஒருவர், வாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கும் போதே வலது பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டான், இடது பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டான். அந்த மகள் உடனே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உடனே வாட்ஸ்அப்பில் லைவ் லொக்கேஷனை அப்படியே அனுப்பிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கா. அவன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் போல். இந்த 3 கொடூரர்களும் இந்த குன்றத்தூர் பகுதியிலே அந்த மகளை நாசம் பண்ணி இருக்கிறார்கள். அவளை கொண்டு போய் கோடம்பாக்கத்தில் விட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதவரம் ஸ்டேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் பல்லாவரம் ஸ்டேஷன் அவளை உதவியினாலே அந்த 3 கொடூரர்களையும், அந்த 2 கொடூரர்களை பிடித்திருக்கிறாங்க. அந்த பெண் சீரழிக்கப்பட்டாள்.
கர்த்தர் இல்லாத ஜனத்திற்கு வருகிற நிந்தையை கவனியுங்கள். நான் சொல்றது இந்த மாசத்தினுடைய துவக்கத்தில் இருந்தால, இந்த வாரத்தில் நடந்ததை சொல்லுகிறேன். நேற்றைக்கு எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, மணப்பாறை என்கிற பகுதியில் 4ஆம் வகுப்பு படிக்கிற பெண், அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கூலில், அது ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல், அதுக்கு கடைசியில் வித்யாலயா அப்படின்ட்டு முடியும். அது ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல், புகழ்பெற்ற ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் 4ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மகளுக்கு அங்கே இருக்கிற ஆசிரியர், அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பாலியல் தொல்லை. நேற்றைக்கு அவர்களை கையும் களவுமாய் பெற்றோர்கள் போய் ஸ்கூலை அடித்து நொறுக்கி அந்த சிறு பெண்ணை, 4வது வயது படிக்கிற 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த மகளை அவன் கொடூரமாய் சித்திரவதை செய்து சிதைத்திருக்கிறான். இந்த வாரத்திலே கிருஷ்ணகிரி என்கிற இடத்திலே 8ஆம் வகுப்பு படிக்கிற 13 வயது பெண், பள்ளியிலே வயிற்று வலி என்று அவளுக்கு காணப்பட்ட பொழுது அவளை கொண்டு போய் பரிசோதித்த டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மகளுடைய கர்ப்பம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அப்பா சொன்னாங்க, அம்மா 13 வயசு மகள்மா, நீ நல்லா பார்த்து சொல்லுமா அப்படின்னும் போது, இல்லை அபார்ஷன் டேப்லெட் கொடுத்து மகளுக்கு இப்படியாக அவங்க அபார்ஷன் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, அவங்க ஸ்கூலில் இருந்த 3 ஆசிரியர்கள் ஒரே மாதத்தில் பல முறை 3 பேரும் அந்த மகளை சிதைத்து உள்ளனர். சிதைத்து. கொஞ்சம் யோசிச்சு பார், கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இல்லை என்றால் அவன் வாழ்க்கை நாசமாகிவிடும், நாசமாகிவிடும். 5 நாளைக்கு முன்பதாக ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரை போலீஸ் முகமது என்கிற சொல்லுகிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? ஸ்கூல் படிக்கிற ஒரு மகளை அவன் வீட்டுக்கு கொண்டு போய் நாசம் பண்ணி வீடியோ எடுத்து திரும்ப திரும்ப பிளாக்மெயில் செய்து அந்த மகளை சீரழித்ததனால் உடம்பு வழியில் அந்த மகள் வீட்டில் கதறினது பின்பதாய் தன் தாயினிடத்தில் சொன்னால், அந்த மகள் கூட 135 ஆபாச படங்களோடு கூட 30 பெண்கள் சீரழிக்கப்பட்ட காட்சியை மருத்துவர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பார்த்து அவனை கையும் களவுமாய் போக்சோவில் 5 நாளைக்கு முன்பதாய் போட்டிருக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் அவங்கிட்ட எப்படி மாட்டினாங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் அபார்ஷன் டேப்லெட் வாங்குவதற்காக கடையில் வந்து, அந்த எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அது விற்காது, மருத்துவர்களுடைய பரிசீலனை இல்லாமல் அது ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாது. இவன் இல்லீகலாக அந்த டேப்லெட்டை சப்ளை பண்ணி விற்றுருக்கான். விற்றதுக்கு அந்த அபார்ஷன் டேப்லெட் வருகிற ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பணம் வாங்காமல், அவன் உனக்கு உதவி செய்கிறேன் பள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்லி, இதுக்காக அவன் ஒரு வீட்டுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து அங்கே கேமராவை வைத்து பல ஸ்கூல் பெண் பிள்ளைகளை அவன் சீரழித்திருக்கிறான். அப்படியாய் காவல்துறை அவனை அப்படியாய் சிறைக்குள்ளாய் போட்டிருக்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 4வது படிக்கிற மகள், 8வது படிக்கிற மகள், 18 வயது நிரம்பிய மகள், அதுக்கப்புறம் கர்ப்பிணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இல்லை என்றால், இன்றைக்கு தேவனுடைய இரக்கமான கிருபை உன்னை விட்டு விலகும் என்றால் உன் வாழ்க்கையும் இப்படிதான் சிதைக்கப்படும். ஆமா, கர்த்தருடைய பெரிதான பிச்சை இந்த மூச்சை ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் பொழுதும் இறைவன் எனக்கு கொடுத்த பிச்சை என்பதை நீ நினைக்கணும். இந்த வருடத்தினுடைய 3 மணிக்கு என் நெஞ்சி வலி தாங்க முடியவில்லை. எனக்கு வலி வேதனை
பெண்களை இப்படியாய் சீரழிக்கிறாங்களே, என்ன பண்ணணும்? நான் உடனே இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த செய்தியை எடுத்து, ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்த செய்தியை பார்க்கும்போது தான் இன்னும் பாரம் வருது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, சிறு பெண்கள், திருமணமாகாத பெண்கள், அவங்க கரு உண்டாகி அபார்ட் பண்ணும்போது அந்த உயிர்கள் மாண்டு போகும். அப்ப இப்ப இன்று நடந்தது உயிர்கள் போல. அவங்க தவறு பண்ணி அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. எல்லாம் தவளை பசங்க, 8ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5, 6. அப்ப ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இனிமேல் தான் நடக்க போதான். இதை கண்ட உடனே எனக்கு ஒரு பெரிய பாரம் வந்தது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? இந்த காரியங்கள் எல்லாம் எங்களால் பார்க்க முடியவில்லை. பள்ளிக்கு யாரை நம்பி அனுப்ப முடியல, டியூஷனுக்கு யாரை அனுப்ப முடியல. நான் உண்மையை சொல்லட்டுமா, ஒரு விபச்சாரிகள் எங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீ நினைக்கலாம் அவங்க அங்க இருப்பாங்க, பதிந்து இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு சாத்தானுடைய யுக்தி எங்க தெரியுமா? நீ அங்க 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 ஜெபம் பண்ணின்னு இருப்ப. இன்னைக்கு திருச்சபைகள் விபச்சாரத்தின் ஆவிகளினால் நடத்தப்படுகிறது. இது உண்மை. எல்லா சபைகளும் தேவன் இருக்கிற சபை அல்ல. எல்லா ஊழியர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. எல்லா தீர்க்க தரிசனங்களும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அல்ல. விபச்சாரத்தின் ஆவிகள் சபைகளில் இருந்து தான் புறப்படுகிறது. இங்க பரிசுத்த ஆவி இங்கிருந்து புறப்பட்டு அவங்களை பிதாகுமாரன் பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் தேவ சொன்னா, சபைகளுக்குள்ள இருந்தா இச்சையின் ஆவிகளை கிளம்புதான். யோசிச்சு பாருங்க, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் உண்மையா உடன்படிக்கைகளை சேவிக்கணும் என்கிற ஒரு முடிவை எடுக்கணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா! ஜஸ்ட் 2 days முன்னாடி 3 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் பிள்ளைங்க வீட்டில், அம்மா நான் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா போயிட்டு வாமன்னு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 2வது மகளுடைய வீட்டில், அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அம்மாவுக்கு பர்த்டே, நான் போயிட்டு வரமான்னு இருக்கிறாங்க. அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. 9ஆம் வகுப்பு படிக்கிற 3 பிள்ளைங்க. கடைசி அவங்க எங்க இருந்து எடுக்கப்பட்டாங்க தெரியுமா? அவங்களோடு கூட ஏற்கனவே பழகின நபர்கள். இந்த பொண்ணுக்கு அழகான ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கறது, 9ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணுக்கு ஒரு நல்ல ஏர்பாட் வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் அப்படியே காஸ்ட்லியாக காமிக்கிற மாதிரி காமித்து கொண்டு போய் வெளியே சுற்றி எல்லாம் பண்ணிட்டு, ஒரு கட்டிடமே இல்லாத, சரி அமைப்பு இல்லாத இடத்துல கொண்டு போய் 3 பெண் பிள்ளைகளுக்கும் 3 பேருக்கும் ஃபுல் மது கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு 6 பேர் சீரழிச்சிருக்கலாம். 5 நாளைக்கு முன்னாடி நடந்தது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்திருக்கு. நான் சொல்றது வட மாநிலங்களில் நடக்கல, நீங்களும் நானும் இருக்கிற இந்த சென்னையில் நடந்து கொண்டு இருக்கிறது. போக்சோல எத்தனை பேர் கைது பண்ணாங்க தெரியுமா? இது எப்படின்னா, ஒரு வெளியே இருந்த ஒரு காவல் அதிகாரி, இந்த வாலிபர்கள் 2 பேரும் வெளியே வந்து யாரா வராங்களான்னு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த கட்டிடத்துக்குள்ள யாரும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு கட்டிடமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிற்கிறது. அங்கே கொண்டு போய் வெளியே 2 பேர் நிற்க வச்சுட்டு யாரும் வராங்களான்னு சொல்லிட்டு மாற்றி ஃபுல் போதை கொடுத்து அந்த பொண்ணுங்க பேசுகிறாங்க. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியலை. எடுத்து பார்த்தா ரிசல்ட்டில் வருது 6 பேர் சீழித்து இருக்கிறாங்க. அதில் 17 வயது மகன்கள் எல்லாம் போக்சோல அரெஸ்ட். தேவன் ஒருவர் உன்னோடு இல்லை என்றால், நான் சொல்றேன், சாத்தான் யாரை பார்த்து தெரியும் தெரியுமா? உன்னை என்னையும் பார்த்து தான். ஏன்னா நீங்களும் நானும் தான் வெளிச்சம் நிறைந்த தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ள ஒருத்தர் ஆராதிக்கிறோம். அப்ப யாருக்கு எரிச்சல் இருக்கும்னா, பிசாசுக்கு, அசுத்த ஆவிகளுக்கு. இதெல்லாம் உன் குடும்பத்தில் செய்ய முடியலையான்னு ஒரு பெரிய தாக்கத்தை அவன் பிள்ளைகளுக்கு அவன் போய் செய்து நாசம் பண்ணி போடுகிறான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொன்னார், மனுஷன் மிருக குணம் உள்ளதை போல மாறுவான். இந்த வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கணவன் தன் மனைவியை வெட்டி தன் மூளையை மட்டும் எடுத்து போட்டு சமைத்து சாப்பிட்டுருக்கிறான்.
ஹல்லேலூயா. எங்கேயோ நடந்து கொண்டிருந்த செய்திகள் இதோ நம்ம பக்கத்திலே வந்துருச்சு. இதோ கிளம்பாக்கத்தில் வந்துருச்சு, இதோ குன்றத்தூர்ல வந்துருச்சு, பைபாஸ்ல, இதோ பல்லாவரத்தில் வந்துருச்சு, இதோ இப்படியா திருச்சியில வந்திருக்கு, இப்படியா மதுரையில வந்திருக்கு, இப்படியா மணப்பாறையில வந்திருக்கிறது, இப்படியா கிருஷ்ணகிரியில வந்திருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் என்கிற ஒரு பெரிய சக்தி உன்னோடும் என்னோடு கூட இல்லை என்றால் உன்னால வாழவும் முடியாது, உன் குடும்பம் தலை தூக்கவும் முடியாது, நீ கிருபையாய் சுவாசிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் மிருக குணம் உள்ளவன். தேவன் சொன்னார், ஒரு மனைவியை வெட்டி அவன் மற்ற பார்சலத்தை தூக்கி போட்டு மூளையை கொண்டு போய் சமைத்து ஒருத்தன் சாப்பிட்டுருக்கிறான். அவனை கொண்டு போய் சிறையில் வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நாட்களுக்குள் நாம் வாழுகிறோம். தேவன் இப்ப சொல்லுங்க, தேவன் உன் கூட இருக்கிறாரா இல்லையா? ஐயோ, கொஞ்சம் கடன் வந்தவனே கர்த்தர் என்னை கைவிட்டுதா, இவரை சேவித்தது வேஸ்ட், இவர் சபைக்கு போனது வேஸ்ட், நான் நடந்த ஒரு விஷயத்துக்காக சபைக்கு வந்தேன், அதை தவிர அந்த காரியத்தை தேவன் செய்யவே மாட்டார், நான் இத்தனை நாள் போனது வேஸ்ட், உபவாசம் பண்ணது வேஸ்ட். நீ அற்பமானதுக்கு உள்ள வந்திருக்கலாம். இந்த தேவன் அற்புதமாய் உன்னை நடத்துற விதம் ஒருவனுடைய கண்கள் திறக்கப்பட்டால் தான் அவனுக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், உயிருடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு விபத்துல ஒரு வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு பிள்ளைகள் கடத்தப்படும் போது ஒரு வேல்யூ தெரியும். காரணம், அத்தனை காரியங்களுக்கும் நானும் இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கையும் தேவன் அப்படியே ஒவ்வொரு நாளும் மீட்டு கொண்டார். ஆமென். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதே ரயில்வேல பல கும்பல், அதாவது பிள்ளைகளை இந்த ஸ்கூல்ல இருந்து எஸ்கர்ஷன் கொண்டு போற பிள்ளைங்க, ஸ்கூல்ல இருந்து இப்படியே கன்னியாகுமரி போற ஒரு ட்ரெயின்ல எத்தனையோ பேர் பிள்ளைகளை கடத்தும்படி ஏறி இருக்கிறாங்க. அதுல மாட்டின முதல் பிள்ளை யாருன்னா நான் தான். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவர்கள் என் மேல் கை போட்டாலும், என்னோட கூட பாத்ரூம்ல வந்து கதவை சாத்தி கொண்டு ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்தாலும், என் நிமித்தமாக தேவன் அந்த கும்பலை, அந்த விதமான ட்ரெயின்ல இருக்கிற அத்தனை பிள்ளைகளை கடத்து போற கும்பலை அந்த இந்தியன் ஆர்மி ஆபீசர்ஸ் கையில தேவன் பிடித்து கொடுத்தார். யாரால? தேவன் என்கிற ஒரு பெரிய சேவகர், ஒரு இரட்சகர், ஒரு பரிசுத்தர், ஒரு நியாயாதிபதி, அவருடைய பிரசன்னம் ஒருத்தனோடு கூட இருக்கும் பொழுது ஒருவனுக்கும் சேதம் வராது. எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பிசாசனுடைய பெரிய டார்கெட் யார் தெரியுமா? அடுத்து உன் பிள்ளைங்க. ஒவ்வொருவருக்கும் வசனத்தை சொல்லிக் கொடுங்க, சபைக்கு வர சொல்லிக் கொடுங்க, வசனத்தின்படி வாழ சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா சபைக்கு வர்றது வேஸ்ட். ஜெபம் பண்றாங்களா, பைபிள் வாசிக்கிறாங்களா, துதிக்கிறாங்களா, கர்த்தருக்குள் பயபக்தியா இருக்கிறாங்களா, ஒவ்வொரு நாளும் நீ செக் பண்ணினே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்திலே வருகிற அந்த விதமான அந்த அசுத்த, அந்த அழிவின் காற்றும் பிள்ளைகள் மேல் படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் ஆதியிலே மனஸ்தாபப்பட்டார், இப்பொழுதும் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். இருதயத்தின் நினைவுகள் பொல்லாது என்பது தேவனுக்கு தெரியும். அவன் இருதயத்தின் நினைவு பொல்லாததா இருந்தது. அதனால தான் உலகமே மற்றவர்கள் பாவம் செய்தாலும் நோவா என்கிற ஒரே ஒரு நீதிமானை தேவன் பார்த்தார். நான் ஒரு இடத்துல ஆச்சரியப்படுகிறேன். தேவன் நோவாவோடு தான் பேசினார், ஆனால் குடும்பம் பேழையை கட்டிச்சு. தேவன் நோவாவோடு மட்டும்தான் பேசினார், ஆனா அந்த உடன்படிக்கைக்குள்ள குடும்பம் வந்துச்சு. தேவன் நோவாவோடு கூட மட்டும்தான் சஞ்சரித்தார், பேசினார், வழி நடத்தினார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? நோவா அவருடைய அழகான அந்த 3 பசங்களுக்கும் திருமணம் நடந்தது. வெளியில் இருந்து, வெளி மதத்திலிருந்து, வெளி காரியத்திலிருந்து அந்த 3 மருமகள்களும் பேழைக்குள்ள கர்த்தர் காப்பாத்தினாராம். நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி அவர்கள் குடும்பமாய் காப்பாற்றப்பட்டார்கள், எப்படி அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள், எப்படி அவர்களை பேழைகளுக்குள் தேவன் கிருபையாய் வைத்தார். அவர் மேல வந்த ஒரு தயவு வெளியில் இருந்து வந்த அந்த 3 மருமகள் மேலையும் வருது. நோவா மேல இருந்த இந்த இரக்கம் தம் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, வெளியிலிருந்து வந்த 3 மருமகள் மேலும் தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் வருகிறது. இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த 3 மருமகளுடைய தகப்பனும் தாயுமே அந்த வெள்ளத்திலே செத்து போயிட்டாங்க. ஆமென். அந்த பெருவெள்ளம் 40 நாள் வந்த இரவும் பகலும் வந்த அந்த பெரும் மழையினாலே இந்த 3 மருமகள் இப்படியாய் சேம், காம், யாபேத், அவங்களுக்கு அவருடைய 3 மனைவிகளும், நான் விசுவாசிக்கிறேன், பேழைக்குள் உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தியிருப்பாங்க.
நான் வெளியில் இருந்த 3 குடும்பம் எங்கள் 3 பேரையும் கொண்டு வந்து இந்த பேழைக்குள்ளே வச்சிங்களே, எங்கள் அப்பா அம்மா கூட அந்த பேழைக்குள்ளே உள்ளே வராமல் செத்து போயிட்டாங்களே, என் மேலே வச்ச கிருபைக்காக நன்றி, என்னை வந்து சேவிக்கும்படி எனக்கு அந்த புத்திர பாக்கியத்தை, அந்த உங்களுடைய மகள் என்கிற பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றின்னு அத்தனை நாளும் பேழைக்குள் அந்த 3 மருமகளும் சொன்னார்கள். இதுதான் உண்மை. அவர்கள் மேல் இருந்தது தேவனுடைய சுத்தமான கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ற விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய சுத்தமான கிருபை அன்பானவர்களே ஒரு மனிதன் மேல் வந்த அனாதி தீர்மானத்தின் சுத்தமான கிருபை ஒரு 3 மருமகள் நோவாவுடைய மருமகளுக்கும் வரும் என்றால் பாருங்க, இன்றைக்கு உங்கள் மேலேயும் அப்படிப்பட்ட உடன்படிக்கை என்கிற மகிமை நிறைந்த பிரகாச ஆசீர்வாதம் இன்றைக்கு வரப்போகிறது அன்பானவர்களே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சுத்தமான கிருபை உங்க மேலே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பேழைக்குள்ள பத்திரமா உட்காந்துன்னு இருக்கிற. பத்திரமா சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே பத்திரமா கர்த்தர் உன்னை இந்த பேழைக்குள்ள உட்கார வச்சிருக்கிறார். எங்கெங்கேயோ போனோம், எங்கெங்கேயோ நாம பலி கொடுத்தோம். முந்தின நாட்கள் என்னென்னத்துக்கோ விரதம் இருந்தோம், என்னென்னத்தையோ தேடினோம், என்னென்னத்தையோ நம்ம பண்ணினோம், என்னென்னத்தையோ நம்ம தீ மிதித்தோம், பாழ்ம குடம் தூக்கணும், பூஜை செய்தோம், சாமியார்களை தேடினோம். எல்லாம் பண்ணவங்க தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த பேழைக்குள் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பாக்கியம் தெரியுமா? எவ்வளோ பாக்கியம் தெரியுமா? அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தரை சொந்தமாக தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று தாவீது அழகாய் சங்கீதத்தில் எழுதினார். இன்னைக்கு அவரை முழு உள்ளத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல், அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலே வரும். இன்னைக்கு வீட்டுக்கு தலைவனா நீங்களே இருக்காதீங்க, உங்க மனைவியை வைக்காதீங்க. வீட்டுக்கு தலைவனா கர்த்தரை வைங்க. குடும்பத்துக்கு சிறந்த ஆலோசகரா யாரையும் வைக்காதீங்க. குடும்பத்துக்கு சிறந்த ஆலோசகரா கர்த்தரை வைங்க. பிள்ளைகளுக்கு தகப்பனும் தாயுமா கர்த்தரை வைத்து பார்க்க பிள்ளைகளுக்கு பழக சொல்லிக் கொடுங்க. நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு ஓடாதீங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம் வராத அளவுக்கு காத்துக்கொள்ள நீ கர்த்தரை சேவி, நீ கர்த்தரை தேடு, நீ கர்த்தரிடத்தில் ஐக்கியமாக இருந்து சேவிக்கிற ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தாராளமாக நீங்கள் பிரம்பை கையாளுவதற்கு தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க. பிரம்பை எடுக்க வேண்டிய இடத்துல நாம் எடுத்தே ஆக வேண்டும். காரணம், நாம் பாவத்தை எதிர்கொள்ளலாம், பாவத்தை விட்டு நாம் அப்படியே போகாமல் பரிசுத்தமாய் காத்து கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு எசேக்கியா ராஜாவினுடைய மகனுக்கு நடந்த அந்த மனாசேக்குள் அசுத்தாவிகள் போனதினாலே அவன் தேசத்திற்குள் கொண்டு வந்த தீட்டை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அன்பானவர்களே. நம்முடைய பிள்ளைகளுக்காய் கடினமாய் பிரம்பை எடுக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். காரணம், அப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள் இனிதான் சம்பவிக்க போகிறது. இந்த 2 மாதங்களும் நடந்த காரியம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலே அடுத்த 5 மாதம் 6 மாதம் எங்கென்ன செய்திகளை கேட்க போறீங்க பாருங்க. என்னென்ன செய்திகள் வரப்போகிறதுன்னு பாருங்க. ஏன்னா தேவன் என்னோடு பேசினார். இந்த முதல் 6 மாதத்தை விட அடுத்து 6 மாதம் இந்த உலகம் சகிக்க கூடாத காரியங்கள் நடைபெற போகிறது. நான் தேசத்தை இவர்களால் அசைப்பேன் என்று தேவன் சொன்னார். தேவன் சொன்னாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோர்கள் மாத்திரம் தங்க பிள்ளைகள் மேல கை வைங்க, மற்றவர்களை வைக்க விடாதீங்க. மற்றவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய கதவுகளை அடைங்க போட்டு. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் மாத்திரம் தான் பிள்ளைகள் மேல கை வைங்க, வேற யார் கை வைக்க வேண்டாம். அவர்களிடத்தில் உட்கார்ந்து பேசுங்க. சாத்தான் அவனுக்குள் இந்த காலத்தில் பையனை பெற்றாலும் கஷ்டம்தான், உன்னை பெற்றாலும் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. நடந்தது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆட்டோவில் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் வளர்ந்த வேலை தேடிட்டு போன ஒரு வாலிபன் நினைக்கிறேன், அவனை கொண்டு போய் உட்கார வைத்து அப்படியா பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த மகனை சீரழித்து விட்டான். கொடுமை, கொடுமை, கொடுமை. யோசிச்சு பாருங்க எனக்கு அன்பானவர்களே. தேசத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தயவு செய்து இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், விழித்திருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. சபைகளில் நான் அதனால தான் நேர்த்தே கூப்பிட்டு சொன்னேன், இனிமேல் இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி மினிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் உட்கார வைத்து பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு என்ன பேசுவீங்களோ அதை பேசுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன்.
காரணம், நம்மளை விட நம்மளுடைய சிறு பிள்ளைகளுக்கு எது பாவம்னு நல்லா தெரியுது, நம்மளை விட எது தீமைன்னு நல்லா தெரியுது, நம்மளை விட டெக்னாலஜியில் அப்டேட்டா இருக்காங்க. சத்ரு அவர்களுக்குள் விதை விதைத்துக் கொண்டு இருக்கிறான். நீ பிரம்பை எடுத்து அடித்து நொறுக்கி உட்காரவை. ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை சொல்லுவானா, இப்படி போ அப்படி போன்னு சொல்லுவானா. 100 ஆடு போடும்போது 2 ஆடு 3 ஆடு வெளியே போச்சுன்னா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பைபிள் சொல்றதை நான் சொல்றேன். அவன் சொல்லுவானா, கொண்டு வந்து இந்த ஆட்டோட விடுவானா. அந்த 100 ஆட்டோட போகாம ஒரு 2 ஆடு தனித்தனியா போயிட்டே இருக்குமா. ஓடி போய் என்ன பண்ணுவான் தெரியுமா? மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஓடி போய் அந்த 2 ஆட்டுடைய காலை உடைப்பானா. உண்மை. உடைச்சி தான் தோல் மேல போட்டுக்கிட்டு, உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கல இவங்களோடு போன்னு, அதுக்கப்புறம் அந்த காலை அவங்க கட்டி அவன் சரி பார்த்த பின்பதாக அது எங்கேயும் ஓடாம 100 ஆடோடு கூட சேர்ந்து ஓடுமாம். அதுதான் மேய்ப்பன். ஆமென். பிரம்பை எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கணும், ஒடுக்க வேண்டிய இடத்துல ஒடுக்கணும், எந்த இடத்துல உடைக்கணுமோ உடைச்சு உட்கார வைக்கணும். கர்த்தரை சேவிக்காத பிள்ளைகள் ஒரு நாளும் பாக்கியவதியாய் மாற முடியாது. உன்னைய தேவன் உன்னை தேடி வந்ததுக்கு காரணம், நீ அவருக்கு வேணும், நீ அவருக்கு சொத்து. நீ இந்த பூமியில வாழ்ந்தாதான் அது சாட்சி. அவருடைய நாமத்தை யார் மகிமைப்படுத்துவானா? நீதான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறவள், நீதான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறவன், நீதான் அவருக்கு சாட்சி. அந்த சாட்சி கெடுவதற்காக அவர் விடமாட்டார். அந்த சாட்சி கெடாமல் இருப்பதற்கு என்ன காரியத்தை செய்யணுமோ தகப்பன் அதை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேங்க, நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பார்க்கிறவங்க சொல்லணும், அவங்க ஜெபிக்கிற குடும்பம், அவங்க வீணானதை பேசாத குடும்பம், என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அந்த எரிச்சல் வராத குடும்பம், கெட்ட வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வராத குடும்பம். இன்னொன்று, தேவன் அழுத்தம் திருத்தமாய் சொன்னார், அவங்க வட்டிக்கு கொடுக்கவும் மாட்டாங்க, வட்டியை வாங்கவும் மாட்டாங்களாம். கர்த்தரை சேவிக்கும் பிள்ளைகள். தயவு செய்து நம்முடைய சபையில் யாராவது இருப்பார்கள் என்றால், தேவன் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாய் சொன்னார், வட்டிக்கு கொடுக்கறதையும் பண்ணாதீங்க, வட்டிக்கு வாங்கிறதையும் வாங்கிடாதீங்க. 100 ரூபாய் வரட்டும் எக்ஸ்ட்ரா, அது நீ வேர்வை சிந்தினதாக வரட்டும். தயவு செய்து அதுக்கு ஆசைப்பட்டு 1 லட்ச ரூபாயை போல 100 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணதை போல் எத்தனையோ ஆட்கள் சரீரத்தில் பாதிப்பு உண்டாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வட்டிக்கு வாங்குவதை நிறுத்திவிடு. நம்மையும் நம் பிள்ளைகளையும் பார்த்தா, நம்ம பிள்ளைங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்க பேசுறதா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்க மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும். நேற்று அந்த ஊழியக்காரர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஒரு அமெரிக்கா தேசத்தில் ஒரு குடும்பத்தை பார்க்க போனோம்பா, அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரே மகள், அந்த ஒரு மகள் அந்த ஊழியக்காரனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தாள். நான் சொன்னேன், நான் வரும்போது தான் மதிப்பு கொடுப்பாள் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா, அவள் பிறந்ததில் இருந்தே தகப்பனுக்கும் தாய்க்கும் அப்படி அவள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறான். நல்ல வேலை. பட் நாங்கள் ட்ரை பண்ணோம், இன்னொரு ஆண் குழந்தை பிறப்பதற்கு நாங்களும் என் கணவனும் ஐக்கியமாக தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் இருந்து ஒரு பிள்ளையை தான் கொடுத்தார். ஆனால் அந்த சாட்சியை நான் கேட்டபோது எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்மை குறித்தும் பக்கத்தில் சாட்சி கொடுக்கணும். இவர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்கள், அவங்க கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லணும். அன்பானவர்களே, அப்படி சாட்சி சொல்லும்படி இன்றைக்கு உன் வாழ்க்கையும் குடும்பத்தையும் சந்ததியும் கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொடு. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், டாக்டர் மிஷனரி அலெக்ஸ், அந்த போண்டா என்கிற சொல்கிற ஒரு ட்ரைப், ஒரு கூட்டம் மக்கள், காட்டுவாசிங்க. அவங்களுக்கு இயேசு தெரியாது, இயேசு சிலுவையில் ஏறினது தெரியாது, எதுவும் தெரியாது. இந்த ஐயா பண்ண 9 வருஷ தியாகத்தில் இவங்க மைண்டில் என்ன ஏறி போச்சுன்னா, இந்த அலெக்ஸ் தான் இயேசுன்னு நம்பிட்டாங்க. இவர் ஏன்னா அவர் அந்த மாதிரி இயேசு மாதிரி அன்பை காட்டினார், இயேசு மாதிரி இரக்கமாக இருந்தார், இயேசு மாதிரி இலவசமாக உதவி செய்தார். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு, ஒரு வயதான அம்மாவுக்கு, படிப்பறிவு இல்லாததில் அந்த அம்மாவுக்கு போட்டு காமிக்கிறாங்க, இயேசு சிலுவையில் ஏறினதை போல. அந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு, ஐயோ சிலுவையில் யாரோ அடிக்கிறாங்களே, அவர் நீதிமானா, ஒரு தப்பும் செய்யலாம, அப்பனா அது நம்ம கூட இருக்கிற அலெக்ஸ் தம்பியை தான் போட்டு அடிச்சிட்டாங்களான்ட்டு எழுந்து குடுகுடுன்னு ஓடி போய் அலெக்ஸ் அடிச்சிட்டாங்களேன்னு போய் பார்த்தா அந்த ஐயா நல்லா உட்காந்துருக்கிறார். ஐயா இப்போதான் உங்களை அடிச்சிட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது, யாருமா அப்படின்னும் போது அந்த அம்மா இயேசுனுடைய படத்தை பார்த்தது, உங்களை தான் அடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இயேசுவ மாதிரியே சுபாவத்தோடு, எண்ணத்தோடு, ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு தெய்வ மனுஷன். கர்த்தர் அப்படி தான் சேவிக்கணும்.
ஏதோ இருக்கிறோம், வாழ்ந்தோம், பிறந்தோம், இஷ்டத்துக்கு ஊதுனோம், இஷ்டத்துக்கு குடித்தோம், இஷ்டத்துக்கு அலைந்து திரிந்தோம், பின்னாடி திரிந்தோம். எனக்கு அன்பானவர்களே, இவை பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி விடும். தயவு செய்து சொல்கிறேன், இருக்கிற ஒரே வாழ்க்கை இந்த உயிருள்ள தேவனுக்கு உண்மையாயிரு, இந்த உயிருள்ள தேவனுக்கு உத்தமமாயிரு. அவர் உங்களை அப்படி சேவித்து உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. யோசிச்சு பார்த்தேன், யோசுவா இந்த வார்த்தையை சொல்றாருன்னா இதற்கு ஒரு பெரிய பக்க பலம் யார் தெரியுமா? யோசுவாவுடைய மனைவி. இந்த எரிகோவை வேவு பார்த்து வரும்படி யோசுவா 2 பேர் அனுப்புறார். அந்த 2 பேரும் போய் ஒளிந்த வீடு யார் தெரியுமா? ஒரு வேசியின் வீடு. அந்த ராஜா அதிகாரி அனுப்பி யாரோ வந்திருந்தாலும் பிடிச்சு கொண்டு வான்னு வந்து கதவை தட்டினால் அந்த வேசி கொண்டு போய் அந்த 2 பேரையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டா. ஆனா அவள் சொல்ற ஒரு வார்த்தை, அவள் ஏன் ஒளிச்சு வச்சா தெரியுமா? அவள் அதுக்கு முன்னாடி பெரிதாய் தேவனை பற்றி கேள்விப்பட்டதில்லையா. ஆனால் அவள் இருந்த அந்த இடத்துல தேவனை பற்றின ஒரு பேச்சு, ஒரு சலசலப்பு வந்துச்சான். என்ன தெரியுமா? அவள் சொல்றா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழ பூமியிலும் அவர்தான் தேவனாமே. அவ சொல்றா, நான் கேள்விப்பட்டேன், என் இருதயம் கரைந்து ஓடுதுப்பா. இஸ்ரவேலை நேசிக்கிற ஒரு தேவன் இஸ்ரவேலுக்காக எப்படி யுத்தம் பண்றார், எப்படி எழுந்துறார், எவனா ஒருத்தர் எழுப்பினார்னா அவனை ஒடுக்கிறாரே, எப்படி இந்த ஜனங்களை தேவன் சேவிக்கிறார்னு பாரு. அப்படி சொன்னவள் தான் இந்த வேசி. அதனால தான் இந்த 2 பிள்ளைகளையும் வந்து பாதுகாக்கிறா. அதனால யோசுவா அவளுடைய தகப்பனையும் அவளுடைய தாய், அவளுக்கு சகோதரி இருந்தாங்க, அவளுக்கு சகோதரன் இருந்தாங்க, அவங்க பொருளையும் அவங்க மேலேயும் அழிக்காதபடி அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. மற்ற எரிகோ பட்டணத்தினுடைய மக்கள் தான் அழிந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அவள் வேசிதான், ஆனால் தேவனை பற்றி கேட்ட பொழுது அவள் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால், அந்த ஏற்றுக்கொண்டதினால் வேசி என்கிற பட்டம் போய் அவள் பாக்கியவதி என்கிற ஒரு பட்டம் அவளுக்கு வந்தது. அவள் தேவனை சேவிக்க ஆரம்பித்தாள். அவளும் யோசுவாவும் சேர்ந்து சந்ததிகள் பெருகினது. அப்போ வந்து நின்று சொல்றார், எவன் அவரை பின்பற்றினாலும் அவ எனக்கு கவலை இல்லை, நான் சொல்றேன், நானும் என் மனைவி என் பிள்ளைகள் என் வீட்டாரும் அவர் ஒருத்தரையே சேவிப்போம் என்கிற முடிவை எடுத்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற ஜனத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை சார்ந்து நிற்கும் ஜனத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் அதிசீக்கிரத்தில் உங்கள் வெறுமையை மாற்ற போறார், உங்க நிலைமையை மாற்ற போறார். உங்களுக்கு யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை தர போறார், ஒரு ஜெயக்கொடியை ஏற்ற போகிறார். அதற்கு நீங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்களும் அவருக்குள் உண்மை முத்தமாய் காணப்பட வேண்டும். அப்போதான் உங்க முகம் வெட்கப்படாது. ஆமென். தேவன் எனக்கு சொன்னதை சொல்றேன், நீங்கள் பண்படுத்தாத தேசம், நீ கட்டாத பட்டணம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கட்டாத பட்டணம், நீ பண்படுத்தப்படாத தேசம், நீ நடாத திராட்சை செடியிலிருந்து வரப்போற பலன், நீ நடாத ஒலிவ தோப்பிலிருந்து வர பலன், நீ நடல, ஆனா கர்த்தர் அதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் வாக்கு தரார். ஏன் தெரியுமா? அவரை சேவிக்கிற ஜனத்துக்கு தேவன் தருவார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனத்தை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் அவர்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அவங்க கீழாகாம மேலாவாங்க. உயிருள்ள தேவனை நேசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை அசைத்தவர்களாய் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களை வாளாக்க மாட்டாங்க, தலையாக்குவார். நீ கீழாக மாட்ட, மேலாவாய். நீ நடாதது எல்லாம் உன்கிட்ட வரும், அந்த பலன் வரும். ஹல்லேலூயா. எரிகோ என்ன யோசுவா ஆட்கள் போய் வச்சு கட்டினாங்களா? அந்த பட்டணம் அவங்களுக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சத்துருக்களையும் கர்த்தர் மடங்கடித்து சத்துருக்கள் வைத்திருந்த சுதந்திரங்களை தேவன் தன் பிள்ளைகளுக்கு பிடுங்கி கொடுத்தார். காரணம் உடன்படிக்கை. உடன்படிக்கை. டைம் இல்லாதவனால் வசனத்தை வாசிக்க முடியல, நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். அன்பானவர்களே, ஆபிரகாம் என்னதான் கர்த்தரை விசுவாசிக்கிற ஆளா இருந்தாலும் அவருக்குள்ளேயும் அந்த சோர்வு வந்தது. அவர் விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தது. ஆனால் நான் சொல்லட்டுமா,
நம்ம விசுவாசம் மொத்தமாக போயிடாதபடி கர்த்தர் காப்பார். ஏன்னா எப்படி ஒரு டேப் தண்ணியை திறந்து விட்டா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுமோ, அந்த மாதிரி சத்துரு உலகத்தின் கரையினால் நம்ம கிட்ட இருக்கிற தேவனை பற்றி அந்த வாக்கு தத்தத்தை குறித்து இருக்கிற விசுவாசம் இருக்கு பார், அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பான். அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்த திரும்பியும் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் போகாத அளவுக்கு அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அதை திருப்பியும் ரீபூஸ்ட் பண்ணுவார், ரீஃபில் பண்ணுவார் அந்த ஆசீர்வாதத்தை. அவன் விசுவாசம் மொத்தமாக போயிட்டானா ஒரு கேஸ் இல்லாத சிலிண்டர் மாதிரி இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. அதனால சாத்தான் விசுவாசத்தை எடுக்கும்போது இவர் விசுவாசத்தை திருப்பி கொண்டு வந்து வைத்து உங்களை கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் உங்களை பலப்படுத்துவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் விசுவாசம் அப்படியே போகுது. இப்போ கர்த்தர் எப்படி அந்த விசுவாசத்தை கொண்டு வராருன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுகிறாரு. ஆபிரகாம், நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ளே இருக்கிற கேஸ்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காற்று இல்லாத பலூனை மாதிரி விசுவாசம் கரைந்து போகுது. இப்போ கர்த்தர் எப்படி ரீஃபில் பண்ணுறாரு பாருங்க. ஆபிரகாம், நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்க, கேடகமாக இருக்க, நான் உன் கூட இருக்கேன்ப்பா. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, எனக்கு என்ன தருவீர்? கொஞ்சம் பாருங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னா சொல்லுவீங்க, சரிக்கா ஏதோ நீ சொல்கிற, அட்லீஸ்ட் உன் வார்த்தை என்னை பலப்படுத்துது, தேங்க்யூக்கா சொல்லுவீங்க தானே. இப்போ கர்த்தர் பேசுகிறார், சம்பந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன தெரியுமா? பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக மகா பெரிய பலனமாக இருக்கிறேன்றாரு. ஆபிரகாம் கேட்குறாரு, எனக்கு என்ன தருவீர்? என்ன தருவீரா? ஆமாம், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு புத்திர சந்தானத்தை நீங்கள் தரலையே, ஆனால் பயப்படாத, என் கூட இருக்கிறேன்றீங்களே, எதனாவது செஞ்சாதானப்பா என் கூட இருக்கிறது தெரியும். ஆபிரகாம் பாருங்க, அப்போ சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு புத்திர சந்தானத்தை நீங்கள் தரல, அதனால் என் வீட்டில் என் வேலைக்காரனுக்கு பிறந்த ஒருத்தர் இருக்கா, எலியேசரா, உண்மை உத்தமாக இருக்கிறான், அவனை என் சுதந்திரமான எடுத்துக்கொள்கிறேன்ப்பா. அந்த போது கர்த்தர் சொல்கிறாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்லப்பா, உன் கர்ப்ப பிறப்பாக இருக்கிறவன் தான் உனக்கு சுதந்திரவாளின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், அதை தான் நீங்கள் எனக்கு தரலையே. அவர் பேசுகிறத பாருங்கள், ஆபிரகாம் தேவனோடு கூட. இப்போ ஆண்டவர் பாருங்க, சொப்பனத்தில் ஆபிரகாம் கையை பிடிச்சின்னு அந்த தரிசனத்தில் அப்படியே டென்ட்டை விட்டு வெளியே கூட்டின்னு வரார். டென்ட்டை விட்டு வெளியே கூட்டின்னு வந்து மேலே பாருப்பா, வானத்தை அண்ணாந்து பாருப்பா, கொஞ்சம் நீ என்னப்பா, இதை என்ன யாரா என்ன முடியுமாப்பா, அந்த மாதிரி உன் சந்ததியை நான் ஒரு பெரிய திட்டம் தீட்டி வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னும் போது, உள்ளே இருக்கும்போது விசுவாசம் வரல, போகுது. ஆனால் டென்ட்டை விட்டு வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த அடையாளமாகிய வாக்குத்தத்தத்தை பார்க்கும் பொழுது திரும்பவும் என்ன ஆச்சு? போன விசுவாசம் உள்ளே வரும்போது கர்த்தர் எண்ணினார், ஆபிரகாம் தேவன் சொன்னதை விசுவாசித்ததால் கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினாராம். இப்போ எது போச்சு? விசுவாசம். இப்போ டென்ட்டை விட்டு வெளியே கூட்டு வந்து மேலே அடையாளத்தை காமிச்சோன்னு என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்தது. இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு இது நீதியாக இருக்கு. நடக்காத ஒரு விஷயத்தில் நான் நடத்துவேன்னு சொல்லும்போது என் பிள்ளை வாக்குத்தத்தத்தை பார்த்து நம்புது, இதுதான்டா நீதின்னு தேவன் எண்ணினார். இப்போ நடந்ததை கவனிங்க அன்பானவர்களே. அப்போ கர்த்தர் அடுத்து அவர் கூட பேசுகிறார், உன்னை ஊர் என்கிற ஒரு கல்தேயர் பட்டணத்தில் இருந்து நான் உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நான்ப்பா அப்படின்னும் போது ஆபிரகாம்னா சொல்லியிருக்கணும், ஆமாம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் ஆபிரகாம் சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாரு. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்கிறீங்களே, எதனால் நான் பெற்றுக்கொள்வேன்? நான் அதை எப்படி சுதந்திரித்து கொள்வேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ கர்த்தர் அதற்குரிய பதிலை சொல்கிறாரு. இப்படியாக சில பலிகளை அங்கே கொண்டு வரும்படி தேவன் அங்கே பேசுகிறார். அந்த பலிகளை எல்லாம் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, 3 வயது கெடா, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டு புறா, ஒரு புறா குஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வரார். இப்போ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றும் கொன்றாக எதிராக வைத்தான். பட்சிகளை துண்டிக்கப்படவில்லை. பட்சிகள் என்ற பறவைகள், அதை மட்டும் துண்டிக்காமல் எல்லாத்தையும் கர்த்தருக்காக வைத்து விட்டார். இப்போ நல்ல கவனிக்க அன்பானவர்களே, இப்போ கர்த்தர் ஒரு புது உடன்படிக்கையை இங்கே தான் ஆபிரகாமோடு கூட பண்ணுகிறார். இப்போ முதல்ல ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லை. இப்போ வாக்குத்தத்தத்தை பார்த்து ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு.
இந்த விசுவாசத்தினால இதை நான் பெற்றுக்கொள்வேன் எதினால் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இப்போ இவர் எதினால் நீ பெற்றுக்கொள்வேன் நான் சொல்றேன் பண்ணிட்டு எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எனக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணணும் போது அவர் கொண்டு வந்து மலையில் எல்லாவற்றையும் துண்டித்து பறவைகளை மாற்றம் துண்டிக்காம அப்படியே வைக்கிறார். இப்போ கர்த்தர் அடுத்து அவர் வாழ்க்கையில் நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தையும் அவங்களுடைய சந்ததி அடுத்த 400 வருஷத்திற்கு எப்படி இருக்கும் என்கிற ரகசியத்தை தேவன் ஆபிரகாமோடு அங்கே பேசினார். ஆமென். ஆபிரகாமுக்கு எது இல்லைன்னு கவலைப்படுறாரு, அதுல இருந்து வரப்போகிற அடுத்த 400 வருஷ சந்ததியின் திட்டம் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசுறாரு. பேசும் பொழுது அங்கே கட் பண்ணி வச்சார் பார் கர்த்தருக்கென்று அந்த துண்டுகளிலே புகைகிற குளையும் அக்கினி ஜுவாலையும் இவர் பத்தாமலேயே தேவனுடைய அக்கினி கரம் பட்சிக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமோடு அப்பொழுதுதான் உடன்படிக்கை பண்ணினார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எகிப்தின் நதியிலிருந்து துவங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் இருக்கிற எல்லா தேசத்தையும் நான் உன் சந்ததிக்கு இப்ப தரேன் அப்படின்னாரு. ஆமென். ஆபிரகாம் கேட்டது ஒரே ஒரு ஒத்த பிள்ளைய கொடுங்க. ஆண்டவர் பேசினது அந்த பிள்ளையினால் அடுத்து நடக்க போகிற 400 வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனமும் மலையின் மேல் பேசப்பட்டு உடன்படிக்கை பண்ணி கொண்டு கர்த்தர் சொன்னார், இந்த எகிப்தி நதியிலிருந்து ஐபிராத்து நதி வரைக்கும் பல தேசம் இருக்கு, பெரிய பெரிய தேசம் இருக்கு, அதுக்கும் ஆபிரகாமுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அத்தனை தேசத்தையும் உன் பிள்ளைங்க ஆளுவாங்க, சுதந்தரிப்பாங்க, அவங்களிடத்தில் அது இருக்கும். நான் முன்னோடு பண்ணுற உடன்படிக்கை என்ன தெரியுமாப்பா? நீ நிறை மைது ஆகும்போது கூட உன் மரணம் சமாதானமாக இருக்கும்னு சந்ததியை குறித்து பேசினார். சந்ததியின் சந்ததியை குறித்து பேசினார். அவருடைய சந்ததியில் ராஜாக்கள் வரும், அது எல்லாத்தையும் ஆளுவாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லிட்டு உன்னுடைய மரணம் கூட மகிமையாக இருக்கும்னு சொல்லி உடன்படிக்கையிலே அடுத்து நடக்க போற 400 வருட காரியத்தை தீர்க்க தரிசனமாய் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின நாளிலே மலையிலே பேசினார். அது இன்றைக்கு வரைக்கும் இந்த முஸ்லிம்ஸ் பல நாடுகளை ஆட்கொண்ட அத்தனை ஆசீர்வாதமும் தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. ஒரு கல்லை வணங்கி கொண்டிருந்த குடும்பத்தில் இருந்த ஒரு ஆபிரகாமை அழைத்து பிரித்து பரிசுத்தப்படுத்தி பெரும் விசுவாச வீரனா மாற்றி பரிசுத்த உடன்படிக்கையை செஞ்சு சத்துருவின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி தேவன் அழகான ஒரு உடன்படிக்கையை செய்து அவரை ஆசீர்வதித்தார். நீ என்னப்பா ஆபிரகாம் ஒன்று தரலன்னு கேட்டுட்டு இருக்கிறேன்னு கர்த்தர் அடுத்த 400 வருடம் நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை தேவன் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்லட்டுமா? ஆபிரகாம் எந்த இடத்தில் கர்த்தருக்காய் பலி செலுத்தினாரோ, அதாவது உடன்படிக்கை பண்ணி கொண்டாரோ, இப்போ நாட்கள் வர வர ஆபிரகாம் வயது சென்று மரிச்சிட்டார். இப்போ அவங்களுடைய பையன் ஈசாக்கு ஒரு இடத்திற்கு வரும்போது ஒரு பிளான் பண்ணுறார். நான் எகிப்துக்கு போகிறேன்ப்பா. ஆண்டவர் சொல்கிறார், எகிப்துக்கு செழிப்பு இருக்குது, அங்கே போவாத, நீ இங்கேயே ஒரு தேசத்தில் தங்கியிருன்னு சொல்லும் பொழுது இவர் போய் விதை விதைத்தாரே, அந்த தேசத்தினுடைய இடம்தான் ஆபிரகாம் தேவனுக்காய் பண்ணின உடன்படிக்கையின் இடம். ஏசா போகுது, சித்ரா போகுது, ரெகபோத் வரும் பொழுது அந்த இரவு அவர் போய் ஸ்டே பண்றாரே. த சேம் வே எப்படி ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சொப்பனத்தில் பேசின மாதிரி ஈசாக்குக்கும் அன்னைக்கு ரெகபோத் என்கிற இடத்துல ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஆண்டவர் பேசினார் பாருங்க. அந்த இடம் தான் அப்பா ஆண்டவர் ஆராதிச்சது, தான் அப்பா அங்கே ஆண்டவரை உடன்படிக்கை பண்ணதுன்னு தான் மகன் ஈசாக்குக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை இடத்துல தான் ரெகபோத் என்கிற சுதந்திரம் தான் மகனுக்கு புறதேசத்தில் ஈசாக்குக்கு கிடைத்தது. ஆமென்.
அப்பா பண்ணது மகனுக்கு தெரியாது, ஆனா மகனுக்கு அந்த தேசம் சொந்தமாயிடுச்சு. யாக்கோபு ஆரோன் மட்டும் அப்படியே அவன் பிரயாணப்பட்டு பொழுது ஒரு இடத்துல வனாந்தரத்துல கல்லை வச்சு தூங்கினாரே. அந்த இடம் எந்த இடம் தெரியுமா? ஆபிரகாம் தேவன் சந்தித்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரே, அந்த இடம்தான் யாக்கோபு கல்லை வைத்து தூங்கின இடம். அதனால தான் அந்த யாக்கோபை பார்த்து சொன்னாரு, அவர் கண்ணுக்கு மேல என்ன திறந்திருந்தது? வானம் திறந்திருக்கு, ஏணி வந்திருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுறாங்க, தேவதூதர்கள் இறங்குறாங்க. கர்த்தர் சொன்னார், நீ படுத்திருக்கும் இந்த பூமியை உன் சந்ததிக்கு தருவாப்பா. யாருக்கு தெரியுமா? உங்க தாத்தாவுக்கு நான் பண்ண உடன்படிக்கை இடத்துல வந்து படுத்திருக்கிறப்பான்னு தேவன் திரும்ப சொப்பனத்தின் மூலமா யாக்கோபோடு அங்கே பேசினார். ஆமென். இப்ப அடுத்து சந்ததி சந்ததியா வந்துருச்சு. 400 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததி தான் யோசுவாவின் சந்ததி. இப்போ யோசுவா ஒரு இடத்துல நின்று சொல்றாரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த இடம் தன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் என்கிற மனிதனோடு கூட 400 வருஷத்திற்கு முன்பதாய் செய்த அந்த உடன்படிக்கைக்கு கர்த்தர் உண்மையாய் இருந்தார். கர்த்தர் உண்மையாய் இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, ஆபிரகாம் பண்ணது ஈசாக்கு தெரியாது, ஈசாக்குக்கு பண்ணது யாக்கோபுக்கு தெரியாது, யாக்கோபுக்கு பண்ணது அப்படியாய் தான் அடுத்த வந்த சந்ததியில 400 வருஷத்துல வர யோசுவாவுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவங்க தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு சொப்பனம் வருது, வானம் திறந்திருக்கிறது. இவர் நின்று யோசுவா சொல்றார், யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தர் ஒருவரையே சேவிப்போம். எங்கே ஆபிரகாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணாரோ, ஆபிரகாம் இல்லை என்றாலும் ஆபிரகாமுடைய அடுத்த 400 சந்ததிக்கோ ஆண்டவர் என்கிற இயேசு கிறிஸ்து உண்மையாயிருந்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கையிலே உண்மையில் இருக்கிற தேவன், உண்மையா இருக்கிற தேவன். இப்ப சொல்லுங்க, ஈசாக்கு அந்த தேசத்துல குடியிருக்க சொன்னது எதுக்கு? யாக்கோபு கல்லை வச்சு தூங்குற மாதிரி சூழ்நிலை வந்தது எதுக்கு? யாக்கோபு திரும்பவும் தன் சகோதரர் கொன்னுடுவான்னு சொல்லி நின்று ஜெபம் பண்ணும் போது தேவன் அவரை வந்து சந்தித்தது எதற்கு? யோசுவா எல்லாத்தையும் ஜெயிச்சு இவர் ஒருத்தர் தான் தேவன், வேற யாரும் கிடையாதுன்னு நின்று சொல்றது எதுக்கு? எல்லாவற்றிலும் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஏன் ஆபிரகாம் பண்ணது? ஆபிரகாம் செத்ததுக்கு அப்புறம் விட்டு போயிருக்கலாமே. இப்பெல்லாம் ஒரு கணவன் ஒரு மனைவி இறப்பார் என்றால் அந்த மனைவிக்கு பதிலாக இன்னொரு மனைவி திருமணம் செய்து போறாங்க, அந்த மனைவி செய்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதான உலகம். ஆனா கர்த்தர் பரிசுத்தவான மறக்க மாட்டாரே. அதுதான் உடன்படிக்கை, நித்திய பிரதான உடன்படிக்கை. எனக்கு அன்பானவர்களே, இந்த உடன்படிக்கையில கர்த்தர் உண்மையாயிருப்பார். இந்த யோசுவாவுக்கு தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்நிய தேவர்களை பின்பற்றுறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக திரும்புறான். ஆனா கர்த்தர் யோசுவாவினுடைய வைராக்கியத்தை பார்த்தார், உண்மை. ஆனா யோசுவாவுக்கு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது 400 வருஷத்துக்கு முன்பதாய் சொன்ன ஆபிரகாமை தேவன் பூமியிலே நினைவு கூறுகிறார். பரிசுத்தவான்களை அப்படி தேவன் நினைவு கூறுவார். அதனால தான் சொல்றேன், இருக்கிற ஒத்த வாழ்க்கையை ஒழுக்கமா ஓடு. இருக்கிற ஒத்த வாழ்க்கையை அடுத்த 400 சந்ததிகளிலே இருக்கிற ஆத்துமாக்கள் உன் கையில தான் இருக்கு. எவனுமே ரட்சிக்கப்படாத உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட காரணம் நீதான் வேர். அந்த வேரிலிருந்து பல கிளைகளாகி ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு கர்த்தரை சேவிக்கணும். உன்னோடு முடிந்து விடக்கூடாது ரட்சிப்பு. அப்போ உங்கள் இருதயம், கர்த்தர் சொல்றார் உங்களோடு கூட, உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றுங்கள். உங்கள் இருதயத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே திரும்புங்கள். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருங்க, யாக்கோபு அவனை பெருகச் செய்வேனப்பா. ஆனா அவருடைய மனைவி பாதியிலேயே செத்து போறாங்க, ராகேல்.
கர்த்தருடைய சித்தம் ராகேல் சாகணும் என்பது அல்ல. இந்த யாக்கோபு தேவனை சேவிக்கிறார். ஆனால் அவங்க மனைவி யாருக்கும் தெரியாம ஒரு சொருபத்தை கொண்டு வந்து வைத்து கொண்டாங்க. அவங்களால யாக்கோபோடு கூட ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் பிள்ளை பெறும் பொழுதே கர்ப்ப வேதனையில் செத்து போகிறாள். கர்வாலி மரத்துக்கு கீழே அடக்கம் பண்ணுறாங்க. ஆபிரகாம் சந்ததியில் எல்லாரையும் மக்பேலா என்கிற இடத்துல அடக்கம் பண்ணாங்க. ராகேல் மட்டும் கர்வாலி மரத்துக்கு கீழே சாதாரணமாக அடக்கம் பண்ணாங்க. காரணம், தேவனை பின்பற்றுகிற யாக்கோபு, தேவனை சேவிக்கிற யாக்கோபின் குடும்பத்தில் அந்நிய காரியம். கர்த்தர் அதை வெட்டி போட்டார். கர்த்தர் வெட்டி போட்டார். கர்த்தரை சேவி, அந்நிய காரியத்தை அகற்று, கர்த்தர் பக்கம் திரும்ப. ஜனங்கள் கர்த்தரையே சேவித்து, இப்ப ஜனங்க சொல்றாங்க, கர்த்தரையே நாங்க சேவிப்போம், கர்த்தர் சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்நிய தேவர்களை விலக்கினாங்க, சிலைகளை எரிந்தாங்க, பாரம்பரியத்தை கைவிட்டாங்க, பாவ பழக்கத்தை விட்டு விலகினாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார். அந்த தேவன் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறினார்கள். அன்பானவர்களே, சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்தார்கள். வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருகினார்கள். தேவன் சேவிக்கிற அந்த ஜனம் பாக்கியம் பெற்றது. அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம்.